ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல், ரஷ்யாவுக்கு வெளியில தாக்குதல் அப்படின்னு பெரிய அளவு ஆக்ரோஷத்த காட்டுறதாக நெனச்சுக்கிட்டு இருக்கு உக்ரைன். ஆனா ரிசல்ட்ட பொறுத்தவரை அப்படி கிடையாது. காரணம் என்ன அப்டின்னா, ஏறக்குறைய கிரிமியா பாலத்த தாக்கணும் அப்படின்னு பல முயற்சிகள் செஞ்சார்கள். ஆனா அதே அளவுல முழுசா உடைஞ்சு எதுவும் விழுந்துறக்கூடாது. ரஷ்யாவோட ருத்ர தாண்டவத்த நம்மனால தாங்க முடியாதுங்கிற மாரி தான் தாக்குனார்கள். ஆனா இப்ப அப்படி கிடையாது. ஏறக்குறைய 12 மிசைல்கள கிரிமியா பாலத்த நோக்கி லான்ச் பண்ணதாக ரஷ்யா இப்ப சொல்லுது. எந்த அளவு உண்மைன்னு தெரியல. ஏன்னா அண்ணன் ஜெலன்ஸ்கி இத கிளைம் பண்ணிக்கவே இல்ல. ஆனா அதெல்லாம் தடுத்துட்டார்கள். நியூட்ரலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதே மாரி ரஷ்யாவோட நிலப்பரப்புக்குள்ள ஏறக்குறைய 70 செக் போஸ்ட்டுகள நாங்க பிடிச்சு வச்சு எங்க கண்ட்ரோல்ல இருக்கு அப்டின்ருக்கார்கள். இன்னும் சொல்லப்போனா உக்ரைன் ஆஃபீஸ் அதாவது ஆர்மி அங்க ஒரு ஆஃபீஸ ஓப்பன் பண்ணிருச்சு. அந்த ரீஜனுக்கான ஆஃபீஸ் அப்டின்னு சொல்லி அறிவிச்சிருக்கார்கள். இத பூரா உக்ரைன் செஞ்சாலும், ரஷ்யா என்ன சொல்லுது அப்டின்னா, உள்ள நிக்கிறாய்ங்கங்கிறது உண்ம. பல செக் போஸ்ட்டுகள் அவர்கள் கைக்கு போனதும் உண்மதான். ஆனா, அதே சமயம் அதெல்லாம் ஒவ்வொன்னா மீட்டுட்டு வரோம். அப்படி மீட்கும்போது இதுவரையும் 2000 உக்ரைன் வீரர்கள வேட்டையாடிட்டோம். எங்க நிலப்பரப்புக்குள்ள வச்சே அப்படின்னு சொல்லியிருக்கார்கள். இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது ஒரு பெரிய எண்ணிக்கை தான். காரணம் என்ன அப்படின்னா, களத்துல அங்கேயும் ஆட்கள் தேவை. அதாவது உக்ரைனுக்குள்ள உள்ள நிலப்பரப்புலயும் ஆட்கள் பயங்கரமா தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது இங்க 1000 வீரர்களோட உள்ளுக்குள்ள நுழைஞ்சோம் அப்படிங்கிறது தான் உக்ரைனோட கிளைம். ஆனா சத்தம் இல்லாம இன்னொரு 1000 வீரர்கள உள்ளுக்குள்ள இறக்கியிருக்கார்கள். ஆனா 2000 வீரர்களும் மேல போய்ட்டார்கள். ஆனா யுத்தம் அங்க நடக்குது. அப்பன்னா கணிசமான மேன் பவர இந்த யூனிட்டுக்குள்ள மட்டுமே வச்சிருக்கார்கள் அப்படிங்கிறது தான். இது பேச்சுவார்த்தையில உக்ரைனோட கைய ஓங்க வைக்கும் அப்படின்னு நினைக்கிறார்கள். ஆனா ரஷ்யாவ பொறுத்தவரை, இங்கேருந்து ஆட்கள தூக்கி வெளில வீசுற வரை நாங்க பேச்சுவார்த்தையில உட்கார போறது இல்லையே அப்படின்னு சிம்பிளா முடிச்சுட்டார்கள். ஆனா ஏறக்குறைய 2000 வீரர்கள உக்ரைன் இழந்தும் பகுதியில போர் நிக்குது. அதாவது ரஷ்ய பகுதிகள்ல போர் நடக்குது அப்படின்னா, பல 1000 வீரர்கள உள்ளுக்குள்ள வச்சிருக்கார்கள். அந்த பல 1000 வீரர்களும் மீண்டும் உக்ரைன் போப்போறது கிடையாது. ரஷ்யாவ பொறுத்தவரை கைதியாவும் எடுக்கப் போறது கிடையாது. கொன்று குவிப்போம் அப்படிங்கிறத தாண்டி வேற டேக்லைனே போட மாட்டேங்கிறார்கள். சரி, பலி குடுக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய யூனிட்டுகள உள்ளுக்குள்ள தள்ளி விட்டாச்சு. மேற்கொண்டு இந்த யூனிட்டுகள அதாவது இன்னும் கொஞ்சம் யூனிட்டுக்கு பவர் குடுக்குற அளவு ஆர்ட்டிலரி சப்போர்ட் கிடைக்குதா அப்படின்னு கேட்டா, ஃப்ரம் த டே ஒன் ஆர்ட்டிலரி சப்போர்ட் ஒண்ணும் கிடைக்கல. அதே மாரி தான் எல்லாமே. உள்ளுக்குள்ள போற வீரர்கள் அவர்களா சர்வே பண்ணிக்க வேண்டியது தான். முடிஞ்ச அளவு செக் போஸ்ட்டுகள பிடிச்சு கண்ட்ரோல் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, சாமானியம் கிடையாது. நார்மலாவே ஒரு நிலப்பரப்புக்குள்ள செக் போஸ்ட்டுகள கண்ட்ரோல் எடுக்கிறது சாமானியம் கிடையாது. ரஷ்யாவுக்குள்ள மேன் பவர் ஷார்ட்டேஜோட, வெப்பன் ஷார்ட்டேஜோட போய் நின்னு எதையும் சாதிக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அமெரிக்காவே அறிவிச்சிருக்கு. உக்ரைன்ல இப்ப ஆயுத தட்டுப்பாடு இருக்கு அப்படின்னு. ஆயுதங்கள் குடுக்கணும் அப்படிங்கிற வார்த்தை வரணும். ஆனா, அந்த வார்த்தைய காணா, ஆயுத தட்டுப்பாடுகள் இருக்கு அப்படிங்கிறதான். அதத் தாண்டி அமெரிக்க ஏஜென்சிகள் சொல்றது என்ன அப்டின்னா, உக்ரைன் யுத்தங்கள்ல நல்லா தான் இருக்கு. அதாவது யுத்த களங்கள்ல நல்லா தான் இருக்கு. ரஷ்யா நிலப்பரப்புக்குள்ள போய் உட்காந்துட்டாங்க பார்த்தீங்களா? அதனால பெரிய அளவு ஆயுதங்கள்லாம் தேவையில்ல. அந்த நிலப்பரப்ப பேச்சுவார்த்தை வரையும் அதுக்குள்ளேயே இருக்கிற அளவுக்கு ஆயுதங்கள சப்ளை பண்ணாலே போதும். அதுக்கான விஷயங்கள வெள்ளை மாளிகை தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கு அப்டின்ருக்கார்கள். இத 2 விஷயமாவும் எடுத்துக்கலாம். இத வெளிப்படையா சொன்னா, ரஷ்ய நிலப்பரப்புக்குள்ள நிக்கிறக்கு நீ தானே ரூட் போட்ட, ஆயுதங்கள் குடுத்தேன்னா, ரஷ்யா சொல்றது உண்மையாயி போயிரும். அதுக்காக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்ட கூட ரிலீஸ் பண்ணியிருக்கலாம். இல்ல இதுவே கூட உண்மையா இருக்கலாம். ஏன்னா, அமெரிக்காவ பொறுத்தவரையும் உக்ரைன கை கழுவி ரொம்ப நாட்கள் ஆச்சு. இப்படி ரஷ்ய நிலப்பரப்புக்குள்ள ஆட்கள் நிக்கிறது அப்படிங்கிறது உக்ரைனுக்கு மைலேஜான்னு கேட்டா, மைலேஜா எடுத்துக்க முடியாது. ஏன்னா, உயிரிழப்புகள் ஜாஸ்தியாகும். அதே சமயம் நாட்கள் இழுத்துட்டு போயிரலாமா அப்படின்னு கேட்டா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பேச்சுவார்த்தையில இது ஒரு மைலேஜ் குடுக்குமான்னு கேட்டா, உக்ரைன் ஆட்கள் உள்ள இருக்கிற வரையும் பேச்சுவார்த்தையே கிடையாது போங்கடா அப்படின்னு ரஷ்யா சொல்லிருச்சு. இதுக்கு நடுவுல இந்த என்டயர் ஆப்பரேஷன் வெற்றி அப்படின்னா, இவர்கள் கிரிமியா பாலத்த தொட்டிருக்கவே மாட்டார்கள். 12 மிசைல்கள அனுப்பியிருக்க வாய்ப்பே கிடையாது. ஆனா, இங்க ஆப்பரேஷன் பெரிய அளவு வெற்றி இல்ல. ஃபெயிலியர் தான். நார்மலாவே உக்ரைன் காட்டுற பம்மாத்து வேல தான். கவுண்டர் அஃபென்சிவ் முக்கியமான நிலப்பரப்புகள தொடுறோம். சப்மரைன உரசிட்டோம். அதே வரிசைகள்ல தான் இதுவும் வந்து நிக்குமே தவிர
பெரிய அளவு மாற்றத்தையோ, ஒரு முடிவையோ நோக்கி போகாதுங்கிறக்கு சரியான சிக்னல் தான். அடுத்த இலக்க நோக்கி தாக்க ஆரம்பிச்சுட்டார்கள். அந்த 12 மிசைல இதுக்குள்ள விட்டிருந்தா கூட 70 செக் போஸ்ட் 100 தொட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாரி கூட எடுத்துக்கலாம். ஆனா, இங்க வாய்ப்பு இல்ல. பெரிய அளவு ஊடுருவல் தான். ஆட்கள் உள்ளுக்குள்ள வந்துட்டார்கள். அந்த ஆட்களும் கணிசமான எண்ணிக்கையில. வந்த ஆட்களோ ட்ரெயின் ஆன ராணுவ ஆட்கள் தானே. அதனால வெளியேத்துறதுக்கு ராணுவ ரீதியான காலதாமதங்கள் ஏற்படும். இதுக்கு நல்ல பொதுமக்கள வெளியேத்திட்டு இவர்கள முற்றிலும் சிதற விடுறது மட்டும் தான் ரஷ்யாவோட எண்ணம். நிமிடத்துக்கு ஒரு உயிர் அப்படிங்கிற எண்ணிக்கையில தான் அங்க உக்ரைனோட ராணுவ வீரர்களோட இழப்பு போய்க்கிட்டே இருக்கு. 2000 கவுண்ட்ட சொல்லியே 24 மணி நேரம் தாண்டி போச்சு. அப்ப இந்த 24 மணி நேரத்துல இன்னமும் பல 100 வீரர்களோட உயிரிழப்புகள் நடந்திருக்கலாம் அப்படிங்கிறதா இந்த ரஷ்யா ரீஜனுக்குள்ள உக்ரைன் ராணுவம் போய் நின்னது ஒரு காரணமா தான் இருக்க முடியும். ரஷ்யாவ இன்னமும் வெறி பிடிச்சு உக்ரைனுக்குள்ள பெரிய சம்பவங்கள் செஞ்சா, அதிலிருந்து அப்படியே அந்த சம்பவத்த டேக் ஆஃப் பண்ணி விட்டர்லாம்ங்கிற எண்ணம் தான். ஏன் அப்டின்னா, இவ்வளவு பெருசா நடக்கும்போதும், ஐரோப்பால இருந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. அதே மாரி பிரிட்டன்லயும் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கிடையாது. அமெரிக்கா மட்டும் தான் பட்டும் படாம விளையாண்டுகிட்டு இருக்கு. இப்படி பட்டும் படாம ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு விளையாட்ட அமெரிக்காவால ரொம்ப நாள் விளையாட முடியாது. எப்படியாச்சும் ஐரோப்பாவையும், உலக நாடுகளையும் தூக்கிட்டு வந்து போட்டுறணும். அதுக்கு ரஷ்யா கூடுதலா வெறி பிடிச்சு அணு ஆயுதத்த எடுக்கணும் அப்படின்னு கூட எடுத்திருக்கலாம். ஆனா ரஷ்யாவ பொறுத்தவரை எங்க நிலப்பரப்புக்கு பதிலடி, அதாவது உள்ள வந்ததுக்கு ஒரு பதிலடி அப்படிங்கிறது வாழ்நாள்ல யாருமே நெனச்சு பார்க்க முடியாததா இருக்கும் அப்படின்ருக்கார்கள். அவர்களோட டெலகிராம் சேனலும் பிஸியா சொல்றது என்ன அப்டின்னா, அணு ஆயுத தாக்குதல் தான். அது சிறிய அளவோ, பெரிய அளவோ ஏதோ ஒரு பெரிய சம்பவத்த செஞ்சு தான் இந்த விவகாரத்துக்கு பழி தீர்த்துக்குவோம் அப்படின்னு சபதம் ஏற்காத குறையா அவர்களும் தகவல்கள பரப்பிக்கிட்டு இருக்கார்கள். அதனால உக்ரைன் இறுதி யுத்தத்துல மிகப்பெரிய இழப்புகளோட வெளியேறக்கு பிள்ளையார சொல்லி போட்டு வச்சிருச்சு.